வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரத்த பொரியல் செய்யலாம். இன்றைக்கி ரத்த பொரியல் செய்கிறதுக்கு நாங்கள் 2 ரத்தம் தான் வாங்கியிருக்கோம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ரத்தத்தை ரொம்ப நல்லா கழுவிட்டாங்க. ரத்தத்தை கழுவாமல் செய்யக்கூடாது, நல்லா கழுவிக்கணும். அதே மாதிரி ரத்தத்தை ரொம்ப பிசைஞ்செல்லாம் கழுவக்கூடாது. சும்மா மேலோட்டமாக கழுவணும். அப்படி கழுவும் போது அதில் வெள்ளை வெள்ளையாக ஒரு லேயர் வரும், அதை மட்டும்தான் எடுத்து விடணும். ரத்தத்தை நல்லா கழுவாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மண்ணா கல்லா அப்படிலாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்காமல் நல்லா கழுவிக்கோங்க ரத்தத்தை. இப்போ ரத்தத்தை கழுவுன உடனே ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றின உடனே எண்ணெய் சூடான உடனே சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கை ஃபுல்லாக பூண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பொரியல். இப்போ ரத்தத்தை கரைச்சிக்கலாம். ரத்தத்தை நல்லா கரைக்கணும். ரொம்ப பெரிய பெரிய துண்டாக இருந்தால் வேகிறதுக்கு லேட்டாகும். நல்லா கையிலே கரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா சுருள வதங்கணும் ஒரு வெங்காயம் வதங்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருக்க ரத்தம் எவ்வளோ சூப்பராக தங்கம் மாதிரி இருக்குது. ரத்தத்தை நல்லா வேக வச்சு சாப்பிடணுங்க. ரத்தத்தை வேகாமல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நிறைய கெடுதல் தான் உண்டாக்கும். ரத்தத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சிம்மில் அடுப்பை வச்சு ரத்தத்தை ஊற்றிக்கலாம். இல்லைனா ரத்தம் தெறிக்கும். ரத்தத்தை ஊற்றிட்டு நல்லா உடனே கிண்டணும் ஹையில் வச்சு, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரத்தத்தை கிண்ட நீங்கள் உடச்சி விட்டுக்கிட்டே கிண்டுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது. அதே மாதிரி ரத்தம் வெந்துருச்சான்னு பார்க்க பாதியில் ரத்தம் இந்த மாதிரி கலர் மாறினோன்னு எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி கையில் ஒட்டாமல் இருந்துருக்குன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டு நல்லா ரத்தத்தை கிண்டிக்கலாம். அதே மாதிரி கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் இன்னும் நல்லா கிண்டணும். அப்போ தான் ரத்தம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரத்தத்தை உடனே வாங்கி உடனே சமைச்சு உடனே சாப்பிட்ணும். ரத்தத்தை வாங்கிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அது நம்ம உடம்புக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. அதே மாதிரி ரத்தத்தை கடைசியாக நீங்கள் நிறுத்தும் போது கொஞ்சோண்டு தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் ரத்தத்தை கூட சேர்த்து சாப்பிடும் போது. தேங்காவை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ரத்தம் ஏன் நல்லா சமைச்சு சாப்பிடணும் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, ரத்தத்தை சமைக்காமல் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல நிறைய கெடுதல் தான் அது உண்டாக்கும். ரத்தத்தில் நல்லா நீங்கள் சமைச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி